வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோவில் சம் கொஷினுக்கு வந்து நான் ஆன்சர் கொடுக்குறேன். இல்லை என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி பாக்ஸில் கேட்டவங்க நான் கொடுக்குற ஆன்சரில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அஜித் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. Sorry, day before yesterday, I got message from Angel One. Your margin shortfall utilization exceeded 99%. If it exceed 105%, your pending orders will be cancelled and your portion will be liquidated. அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறாரு. இதனால வந்து என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்கை வந்து செல் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது உங்களுடைய மார்ஜின் ஷார்ட்ஃபால் வந்து 90% வந்து கிராஸ் ஆகும்போது, 90% இல்லை 75% கிராஸ் ஆகும்போது உங்களுக்கு வந்து மெசேஜ் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருக்கும். அது வந்து சிஸ்டம் ஜென்ரேட்டட் எஸ்எம்எஸ். அப்படிங்கும்போது அது மெசேஜ் கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். 100% கிராஸ் ஆனோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுடைய பெண்டிங் ஆர்டர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டு அந்த பொசிஷன் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ஆட்டோமேட்டட். உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது டெபிட் இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டெபிட் வந்து கிளியர் பண்ண சொல்லுவாங்க. யாருமே வந்து ஹோல்டிங்ஸ் எடுத்து செல் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் சம் புரோக்கர்ஸ் வந்து ஹோல்டிங்ஸையும் வந்து செல் பண்ணுறாங்க. அந்த எந்த மாதிரியான டைமில் வந்து செல் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புரோக்கருக்கு வந்து பிஓஏ, அதாவது பவர் ஆஃப் அட்டர்னி வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா சம் புரோக்கர்ஸ் உங்களுடைய ஹோல்டிங்ஸ்லேருந்தும் அந்த டெபிட்டை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு செல் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த புரோக்கர்ட்ட வந்து பிஓஏ வந்து அதிகம் கொடுக்க மாட்டாங்க நிறைய பேர். அதனால் உங்கள் டிபெண்ட் அப் அந்த புரோக்கர் கண்டிஷனை பொறுத்து. ஓகேங்களா? பட் ஏஞ்சல் ஒன் எப்படி அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு எதனா ஏஞ்சல் ஒன்ல எதனா கசப்பான அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இல்லை நீங்கள் எந்த புரோக்கர்கிட்ட வந்து கசப்பான அனுபவம் ஏற்பட்டிருந்தாலும் அதையும் போடுங்க. அந்த புரோக்கரோடைய லட்சணத்தை எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததான் வந்து டிவி விக்னேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. ஐ ஹேவ் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மணி விச் ஐ டஸ்ன்ட் நீட் 7 to 10 years அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது அவர் ஸ்மால் அமௌண்ட் வச்சிருக்கிறாங்க. எனக்கு வந்து 7 to 10 yearsக்கு தேவையில்லை. எஸ்ஐபியில் சம் ஸ்டாக்ஸ் வாங்கலாம்னு ஆசைப்படுறேன். ஐடி செக்டர் வந்து டவுனாக இருக்குது. இன்ஃபோசிஸ் வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, எஸ்ஐபியில் நீங்கள் வந்து 7 to 10 yearsக்கு ஓகே, நல்ல ஒரு விஷயம் தான். ஸ்டாக் வந்து அக்யூமுலேட் பண்ணலாம். ஐடியில் வந்து இன்ஃபோசிஸ் வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க. இந்த லாஸ்ட் 3 years பார்க்கும்போது மற்ற ஐடி ஸ்டாக்ஸு லைக் ஹெச்எல் டெக்கு, டிசிஎஸ், விப்ரோ, மற்ற ஸ்டாக்கெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணும்போது இன்ஃபோசிஸ் வந்து அவ்வளோவா வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பட் நீங்கள் வந்து ஐடியில் கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஹெச்எல் டெக் பண்ணுங்கள், இல்லை டிசிஎஸ் பண்ணுங்கள். ஒரே செக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. ஒரு 3 அட்லீஸ்ட் 3 செக்டர் வந்து கன்சிடர் பண்ணுங்க. ஆட்டோ அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் பண்ணுங்க. அதுக்கடுத்து வந்து பிரைவேட் பேங்க் அப்படின்னா ஐசிஐசி பேங்க் இல்லைன்னா ஆக்சிஸ் பேங்க். பியூசி பேங்க் அப்படின்னா ஃபெடரல் பேங்க் இல்லைன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஃபார்மானா சன் ஃபார்மா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அட்லீஸ்ட் 3 செக்டர் வந்து சூஸ் பண்ணி அதில் ஒவ்வொரு ஸ்டாக்கும் 2 ஸ்டாக்கும் நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து எஸ்ஐபி அப்படிங்கும்போது எஸ்ஐபியில் வந்து ஸ்டாக் வாங்குறீங்க அப்படின்னா டிசிப்ளின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 1ஆம் தேதி நீங்கள் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எவ்ரி மந்த் 1ஆம் தேதி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நம்ம வந்து ஹாலிடேவாக இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டேலேயே வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிடும். சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து உங்களுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக 7-8 வருஷத்துல ஒரு நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே, அதுக்கடுத்து வந்து ஆர்கே த வாரியர் அப்படிங்கிற ஒரு ஐடியிலிருந்து வந்துருக்குது. சார் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறான்னு சொன்னால் எல்லோரும் கேவலமாக பார்க்குறாங்க. இது ஒரு வேலை தொழில், யாருக்குமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஓ, அப்போ சும்மா தான் இருக்கு ஏன்னு கேட்குறாங்க. பட் நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ டென்ஷன் எவ்வளோ ரிஸ்க்கு எடுத்து இந்த வேலையே பண்ணுறோம். நீங்கள் கொஞ்சம் புரிகிற மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுங்கள், புரிஞ்சவங்க புரியட்டும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. கரெக்டுங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் நம்ம ஊரில் வந்து அவனா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறான் அது ஒன்றும் சுத்தப்படாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா அந்த மைண்ட் செட் அவங்களுக்குள்ள வந்துருச்சு. அதாவது மெயினாக வந்து இந்த மீடியா வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தனுக்கு வந்து இவ்வளோ நஷ்டம் ஆயிடுச்சு அதனால இந்த மாதிரியான முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்களே தவிர ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிச்சவங்க யாரையும் வந்து மீடியாவை ஃபோக்கஸ் பண்ணாது. அப்படியே ஃபோக்கஸ் பண்ணாலும் ஒரு கட்டம் கட்டி ஒரு செய்தி போட்டு போயிடுவாங்க. அதனால வந்து ஷேர் மார்க்கெட் அப்படின்னா ஒரு ஜென்யூனான பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட். ஓகேங்களா? என்னை பொறுத்தவரையும் ஷேர் மார்க்கெட் ஒரு ஜென்யூனான பிஸ்னஸ்.
இது வந்து ஒரு கடல். நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் அள்ளலாம், எவ்வளோ வேணாலும் கொட்டலாம். அப்படிங்கும்போது ஷேர் மார்க்கெட் ஒரு ஜென்யூனான பிஸ்னஸ். பட் இதில் வந்து சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து நமக்கு நாமளே வச்சு நாம் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு பண்ணணும். ஓகேங்களா? அதாவது டே ட்ரேடர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெயினாக வந்து எமோஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து டெக்னிக்கல் தெரிஞ்சிருக்கணும். சம் பேட்டர்ன்ஸு இது எல்லாமே தெரிஞ்சு பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கிறாங்க. இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேஸில் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறவங்களாகட்டும், ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களாகட்டும், எந்த அளவுக்கு வந்து வெளியே வந்து சொத்து வாங்கி வைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஸ்டாக்குமே இறங்கினா அது வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீக்கில் இருக்கும். யூனோ இப்போ ராகுல் காந்தியை கூட அவருடைய வேட்புமனு அவர் தாக்கல் பண்ணும்போது அதில் வந்து அவருடைய அசட்டை காட்டும்போது எல்லாமே வந்து எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்கிறாரு, எத்தனை மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கிறாரு. ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து அக்யூமுலேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேஸு. ட்ரேட் பண்ணுறவங்க எமோஷனல் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு சம் டெக்னிக்கல் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாமே தெரிஞ்சுட்டு பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு பக்கா ஜென்யூனான பிஸ்னஸ். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து சந்தானம் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. சவுத் இந்தியன் பேங்க் 4000 ஷேர் வாங்கியுள்ளேன் ஐயா என் மகளுக்காக, அவள் வயது 2 அப்படின்னு போட்டிருக்கிறாரு. வெரி குட். சவுத் இந்தியன் பேங்க் ஓகே. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் மகளுக்காக வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இது வந்து செல் பண்ணக்கூடாது. உங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு காலேஜ் முடிக்கும் போதோ இல்லை ஒரு மேரேஜுக்கோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அசட்டாக இருக்கும். அதனால் நடுவில் வந்து உங்கள் பண தேவைக்கு இது வந்து செல் பண்ணாத முடியாத மாதிரி நீங்கள் பண்ணிக்காங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு கண்ட்ரோலோடு இருக்கணும். உங்கள் மகளுக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து ஆல்பின் வின் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துருக்குது. வீக்லி டூ 1 hour வீடியோ கேன் ஆன்சர் மோர் கொஷின் கேட்டுக்கிறாரு. ஏங்க நான் 15 நிமிஷம் வீடியோ போட்டாவே வந்து அதில் 7 நிமிஷம் 8 நிமிஷம் தாங்க ஆவரேஜாக பார்க்குறாங்க. எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. நான் 1 hour வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னா நிறைய கொஷின் நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஆனால் ஆவரேஜாக வந்து வியூ பண்ணுறது வந்து 10 minutes to 15 minutes தான் வியூ பண்ணுவாங்க. முழுசாக யாரும் பார்க்க மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அதனால மேக்ஸிமம் 15 minutes அதுக்கு மேலே வீடியோ அது போட்டோம் அப்படின்னா யாரும் பார்க்க மாட்டாங்க, போர் அடிச்சு போயிடும். எனக்கே போர் அடிச்சிடும். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாலாஜி அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. ஐ ஃபினிஷ்டு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் IRDAI ஏஜென்ட். ஐ வாண்ட் செபி ரிஜிஸ்டர்ட் சர்டிஃபிகேட், வாட் ஷுட் ஐ டூ அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எக்ஸாம் முடிச்சு பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டு பண்ணலாம். செபியில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன ரிஜிஸ்டர் பண்ணணும்? மியூச்சுவல் ஃபண்டு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு செபி வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க. அது வந்து ஆம்ஃபி, அது வந்து நீங்கள் வாங்கிட்டீங்க. செபியில் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் வந்து ஸ்டாக் புரோக்கர் ஆகணுமா, இல்லை ரிசர்ச் அனலிஸ்ட் ஆகணுமா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆகணுமா, இல்லை அதில் வந்து நிறைய இருக்குது, போர்ட்ஃபோலியோ மேனேஜர் ஆகணுமா. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணுமா, அதுக்கு உண்டான செப்பரேட் எக்ஸாம் இருக்குது, NISM அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த NISMல போயிட்டு அந்த எக்ஸாமை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அந்த எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா செபி அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குதா அப்படின்னு பாருங்க. அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா செபியில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்து வந்து முத்துக்குமரன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. வணக்கம் ஐயா, என்னுடைய 10 ஆண்டு சேமிப்பு 3 லட்சம். அந்த 3 லட்சத்தை வந்து ஆப்ஷன் பையிங்கில் இழந்துட்டேன். ட்ரேடிங் ஒரு போதைப் பொருள் போல் தொடர்கிறது, விட்டத்தை பிடித்து விடலாம் என்று மாதம் ஒரு செல்லிங் அலர்ட் கொடுங்கள் உங்கள் ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் அப்படின்னு போட்டுக்கிறாரு. என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் எந்த ஒரு ஃப்ரீ அலர்ட்டும் கொடுக்க மாட்டேன். சம் பிரேக் அவுட் ஸ்டாக் கொடுப்பேன். அது வந்து நான் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க மாட்டேன். இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லி கொடுப்பேன். ஆப்ஷன் நான் வந்து என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நான் வந்து கொடுக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா ஆஸ் பர் செபி நார்ம்ஸ் நான் வந்து எங்கேயும் வந்து ஃப்ரீ அலர்ட்டு கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? பட் என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் நிறைய நியூஸ் ஃபார்வர்ட் பண்ணுவேன். சம் இம்பார்ட்டன்ட் நியூஸு, ஈவெண்ட்ஸு, மார்க்கெட்டில் என்னென்ன நடக்குது அது எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் 35,000 ஃபாலோயர்ஸ் இருக்கிறாங்க டெலிகிராம் சேனலில். ஓகேங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்து அறிவழகன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. வணக்கம் ஐயா, கடந்த 1 வருடம் மேலாக உங்கள் காணொலியை பார்த்து வருகிறேன், சிறப்பாக உள்ளது. ஸ்விங் ட்ரேட் மற்றும் ஆப்ஷன் ட்ரேட் மட்டுமே செய்கிறேன். கேபிட்டல் அமௌண்ட்ல எத்தனை சதவிகிதம் ஸ்விங் ட்ரேடுக்கும் ஆப்ஷன் ட்ரேடுக்கும் ஒதுக்க வேண்டும்? ஸ்விங் ட்ரேட் செய்வதற்கு ஸ்டாக் எவ்வாறு தேர்வு செய்வதுன்னு கேட்டுக்கிறாரு. அதாவது ஆப்ஷன் ட்ரேடுக்கு வந்து அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆப்ஷன் ட்ரேடுக்கு 25%
அலோகேட் பண்ணிடுங்க 2.5 லேக்ஸ். அதுக்கு அடுத்ததான் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு 7.5 லேக்ஸ், அதாவது 75% வந்து அலோகேட் பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து சம் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராடல் இதெல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க, ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறீங்க அப்படின்னா 50% வந்து அலோகேட் பண்ணிக்காங்க. ஓகேங்களா, அது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸ்விங் ட்ரேட் செய்கிறதுக்கு எப்படி நீங்கள் ஸ்டாக் செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிறேன். அதாவது டெக்னிக்கல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அந்த டெக்னிக்கல் பேட்டர்ன்ஸ், அந்த கேண்டில் வந்து எந்த கேண்டில், இன்வெர்டட் ஹேமரா இல்லை புல்லிஸ் கேமரா, பேரிஸ் கேமரா இல்லை புல்லிஸ் கேண்டலா. ஸோ எல்லாம் டெக்னிக்கல்ஸ்லாம் நிறையா இருக்குதுங்க. அதெல்லாம் டெக்னிக்கல்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து ஸ்விங் ட்ரேட் செய்கிறதுக்கு ஸ்டாக் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் யாருடைய அட்வைஸும் இல்லாத நீங்களே வந்து செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா, அதுக்கு வந்து நான் செப்பரேட் வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, அதுக்கடுத்து வந்து பரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து இருக்குது. வணக்கம், எஸ் பரமேஷ், கோவை. ஆப்ஷன் வாங்கும்போது அதிகபட்சம் எத்தனை லாட்கள் வாங்கலாம்னு சொல்லுங்க. ₹1.50 விலையை 1 லட்சம் எண்ணிக்கையில் வாங்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது ஆப்ஷன் ட்ரேடிங் பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்து 60 லாட் தான் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். 60 லாட்டுக்கு மேலே பண்ண முடியாது. நீங்கள் 60 லாட்டாக நீங்கள் வந்து பை பண்ணிகிட்டே போகலாமே தவிர ஒரே டைமில் வந்து ஒரு 200 லாட்டு 300 லாட்டு 500 லாட்டு வந்து பை பண்ண முடியாது. ஓகேங்களா, இப்போ வந்து என்எஸ்சியில் வந்து அந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கிறாங்க. மேக்ஸிமம் 60 லாட்டு, அதாவது பேங்க் நிஃப்டியாக போட்டிருக்கும்போது 15 குவான்டிட்டி அப்படிங்கும்போது 900 குவான்டிட்டிக்கு மேலே ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் நீங்கள் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் போடுங்க. ஓகேங்களா, ஓகே. அதுக்கு அடுத்ததான் வந்து ஜெமீம் முத்து அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது. ப்ரோ, ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் அங்கேயே இருந்து டைரக்டா மியூச்சுவல் ஃபண்ட்ல அனுப்ப முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட்ல இருந்து நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்டு பர்ச்சேஸ் பண்ண முடியாது. நீங்க வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல இருந்து ஃபண்டு வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. மியூச்சுவல் ஃபண்டில் எந்த பேங்க் அப்டேட் பண்ணிக்கிறீங்களோ அந்த பேங்க்ல இருந்து தான் நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே. ஹரிஹரன் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்து இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாக் வாங்க விலை ஏற்ற கண்டறிய சுலபமான டெக்னிக்கல் பாராமீட்டர் சொல்லுங்க. சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், 200 மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ. ஆர்எஸ்ஐயே போதும். அதாவது எபோவ் 70-75 இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செல் சிக்னல் ஆர்எஸ்ஐ. பிலோ 30 கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பை சிக்னல். ஸோ ஆர்எஸ்ஐயே போதும். 200 டிஎம்ஏ, அதாவது 200 டே மூவிங் ஆவரேஜ் வந்து லாங் டேர்முக்கு தான் நீங்கள் வந்து அதை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதுக்கு அடுத்த வந்து கிரிஜா மணி அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. ஆனால் நீங்கள் மற்ற சேனலில் வர்ற மாதிரி ஸ்டாக்ஸ் கன்சிடரேஷன் பற்றி மட்டும் பேசாமல் அடிஷனலாக 1 வீக் ஃபுல்லாக ஈவெண்ட்ஸ் பற்றி சொல்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்எம்சிஜியில் ஹெச்இஎல் கன்சிடர் பண்ணலாமா, ஐடிசி கன்சிடர் பண்ணலாமா, எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது ஹெச்இஎல்ல வந்து, அதாவது ஹிந்துஸ்தான் யூனிலீவரை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணும்போது ஐடிசி வந்து பை பண்ணலாம். ஐடிசி வந்து ஹை டிவிடெண்ட் ஈல்டு. அப்படிங்கும்போது லாங் டேர்முக்கு ஐடிசி வந்து ஒரு பெட்டரான ஸ்டாக். ஓகேங்களா, ஓகே. அதுக்கடுத்து வந்து தமிழ் அப்படிங்கிற ஒரு ஐடின்னு வந்துருக்குது. ஆனால் ஃபாரெக்ஸில் கோல்டு ட்ரேடிங் பண்ணலாமா, இது சேஃபா அப்படின்னு கேட்டுக்கிறாரு. ஏதோ ஒரு எக்ஸ்ஏ யூஎஸ்டி அப்படின்னு போட்டுக்கிறாரு. பட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பற்றி எனக்கு தெரியாதுங்க. ஆனால் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கும் சரி, கமாடிட்டி ட்ரேடிங்கும் சரி, அது வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஓகே, அதுக்கடுத்து வந்து மனோகரன் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது. ஹலோ சார், வணக்கம். சார்ட்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், டிமாண்ட் அண்ட் சப்ளை வித்தியாசம் சற்று விரிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதாவது அவரே ஆன்சர்னு சொல்லிட்டாரு. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், டிமாண்ட், சப்ளை. அதாவது ஒரு சார்ட்டை பொறுத்தவரையும் சப்போர்ட் அப்படிங்கிறது லாஸ்ட் 5 டேஸ்லேருந்து 20 டேஸ் எல்லாம் மேக்ஸிமம் 1 மந்த், இந்த இடத்துல வர்றது எல்லாமே வந்து சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸுங்கிறது அது அப்படியே லாஸ்ட் 5 டேஸ்லேருந்து 20 டேஸ் அந்த ரேஞ்சில் இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். ரெண்டுக்குமே வந்து லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னாவே இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சிடும். அந்த சப்போர்ட்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகும், ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து மேலே போகும். ஓகேங்களா, சப்ளை அண்ட் டிமாண்டு பொறுத்தவரையும் சப்போர்ட்டில் இருக்கும்போது டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸில் இருக்கும்போது சப்ளை அதிகமாக இருக்கும். இதுதான் சிம்பிள். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மெனி கொஸ்டினுக்கு இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணிட்டேன். நான் கொடுத்த ஆன்சர் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க்கை வளமுடன். வாவ், இந்த இன்ஃப்ளூயன்சருக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆமா, அதனால தான் நான் இவர் சொல்ற டிப்ஸ்ல பணம் போட போறேன். அதிக ஃபாலோவர்ஸ் இருந்தா அவர் சொல்ற நிதி ஆலோசனையும் சரியாயிடுமா? ஆனா அவர் இலவசமா ஆலோசனை சொல்றாரு. யோசிங்க,
இலவச ஆலோசனைக்கு பின்னாடி அவருக்கு வேற ஏதாவது பலன் இருந்தா மின்னுவதெல்லாம் பொன்னல்லன்னு சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஆலோசனைய ஃபாலோவர்ஸை பார்த்து இல்ல, திறமையை பார்த்து கேளுங்க. அதோட செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட மட்டும் கேளுங்க.